தைப்பூசம் அன்னைக்கு வீட்ல விரதம் இருந்து என்ன மாதிரியான பிரசாதங்கள் செய்யலாம் அப்படின்றத நிறைய பேர் யோசிப்பீங்க. முருகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்த பைத்தம் பருப்பு அதில வந்து நல்லா வந்து பாயாசம் வச்சு முருகனுக்கு குடுக்கலாம். இல்லன்னா முருகனுக்கு வந்து திணை மாவு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ முருகனுக்கு நீங்க வந்து திணை மாவுல அழகா வந்து ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ணலாம். இல்லன்னா திணை அரிசி வச்சு பாயாசம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து முருகனுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவ்வரளி பூவால உங்க வீட்ல இருக்கக்கூடிய முருகனுடைய படத்துக்கு நீங்க மாலை அணிந்து என்ன பிரசாதம் முடியுதோ அதை வந்து நீங்க செய்யலாம். இல்லை என்னால் திணை பொங்கலோ இல்லை திணை பாயாசமோ இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாலில் ஒரு சர்க்கரை 2 ஏலக்காய் போட்டு அதை நீங்கள் முருகன் முன்னாடி வச்சு மனசார கும்பிட்டாலே போதும். முருகனுடைய அருள் முழுக்க முழுக்க உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான், இது பண்ணாதான் கடவுள் இதை கொடுப்பாருன்றது இல்லை. நம்மளுடைய மனசு சுத்தமாக நம்ம வந்து ஆள் மனசோட நம்ம கடவுளை நோக்கி போனோன்னா நமக்கான எல்லா காரிய சித்தியும் ரொம்பவே அழகாக நடக்கும்.